வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி சத்து மாவு உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேனில் கொஞ்சமாக நெய் விடுங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுங்கள். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். இந்த சத்து மாவை நெய்யிலே வறுக்க போகிறோம். ஆல்ரெடி எல்லா தானியத்தையும் வறுத்தரைச்ச மாவு தான் சத்து மாவு. ஸோ ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா சூடாகணும். ஸோ 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதோட வெல்லம் சேர்க்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அண்ட் சூடாச்சுனாலே வெல்லம் கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்சிச்சின்னா சத்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தெடுங்க போதும். இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும். லைட்டாக ஆறுனதும் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சின பால் விட்டு கலந்துட்டே வாங்க. நல்லா உதிரியாக புட்டு மாவு மாதிரி வரணும். அது வரைக்கும் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதை உருண்டை பிடிச்சிடலாம். இதை நீங்கள் பால் சேர்க்காம கூட செய்யலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் மாவை நல்லா நெய்யில் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா தண்ணியில் கரையிற வரைக்கும் பாயில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆறுனதும் இந்த மாவோட மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணுங்கள். இதோ நம்மளோட பால்ஸ் இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.